அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமெரிக்க அரசாங்க அதிகாரி ஒருவரால் ஊடகவியலாளர்களுக்கு நேற்று வாசித்து காண்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14 பிரிவுகளைக் கொண்ட இந்த ஒப்பந்தம் ஐக்கிய அமெரிக்காவுக்கும் ஈரானிய இஸ்லாமிய குடியரசுக்கும் இடையிலான இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என பெயரிடப்பட்டுள்ளது. இதன் முதலாவது பிரிவில் அனைத்து யுத்த முனைகளிலும் ராணுவ நடவடிக்கைகள் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய இனிமேல் ஒருவருக்கொருவர் எதிராக எந்த ஒரு போரையோ அல்லது ராணுவ நடவடிக்கையையோ ஆரம்பிக்கக்கூடாது எனவும் ஒருவருக்கொருவர் எதிராக அச்சுறுத்தல் விடுப்பதையோ அல்லது பலத்தை பயன்படுத்துவதையோ தவிர்த்துக் கொள்ளவும் லெபனானின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கவும் உடன்பட்டுள்ளனர். அமெரிக்காவும் ஈரானும் பரஸ்பரம் ஒருவரையொருவர் இறையாண்மை பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு மதிப்பளிப்பதாகவும் ஒருவருக்கொருவர் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அதன் 2வது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 3வது பிரிவில் ஈரானும் அமெரிக்காவும் அடுத்த 60 நாட்களுக்குள் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி ஒப்பந்தத்துக்கு உடன்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. எனினும் இருதரப்பின் பரஸ்பர விருப்பத்தின் பேரில் இந்த கால அவகாசத்தை நீடிக்க முடியும். ஒப்பந்தத்தில் கையெழுத்திடத்தை அடுத்து உடனடியாக ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிட்டு அமெரிக்கா மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் எனவும் அடுத்த 30 நாட்களுக்குள் அது முழுமையாக நிறைவடைய வேண்டும் எனவும் 4வது பிரிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி ஒப்பந்தம் எட்டப்பட்டு 30 நாட்களுக்குள் ஈரான் எல்லைக்கு அருகில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க ராணுவ படைகள் மீளப்பெறப்பட வேண்டும். ஒப்பந்தத்தின் 5வது பிரிவு ஹோமோஸ் நீரிணைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. வணிக கப்பல் போக்குவரத்து உடனடியாக ஆரம்பிக்கப்படும் அதேவேளை ராணுவ தடைகள் மற்றும் கண்ணிவெடிகளை அகற்றும் செயல்முறை 30 நாட்களுக்குள் நிறுவப்படும். வணிக கப்பல்களுக்கு 60 நாட்களுக்கு பாரசீக வளைகுடாவில் இருந்து ஓமான் கடல் வரையிலும் ஓமான் கடலில் இருந்து பாரசீக வளைகுடா வரையிலும் எந்தவொரு கட்டணமும் இன்றி பயணிக்க முடியும். ஹோமோஸ் நீரிணையின் எதிர்கால நிர்வாகம் மற்றும் கடல்சார் சேவைகளை வரையறுப்பதற்காக ஈரான் ஓமான் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் என்பதுடன் சர்வதேச சட்டத்தை கருத்தில் கொண்டு வளைகுடா பிராந்தியத்தின் கடலோர நாடுகளுடன் அவர்களின் இறையாண்மை உரிமைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. பிராந்தியத்தின் ஏனைய நாடுகளுடன் இணைந்து ஈரானின் மறுசீரமைப்பு பொருளாதார மேம்பாட்டிற்காக சுமார் $300 பில்லியன் மதிப்புள்ள பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை அமெரிக்கா உருவாக்க வேண்டும் என்று ஒப்பந்தத்தின் 6வது பிரிவில் கூறப்பட்டுள்ளது. ஒப்பந்தத்தின் 7வது பிரிவின்படி ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ள அனைத்து வகையான தடைகளையும் நீக்குவதற்கு இறுதி ஒப்பந்தத்துக்கு முன்னதாக அமெரிக்கா உடன்பட வேண்டும். அமெரிக்காவின் அதிக கவனம் ஈர்க்கப்பட்ட அணு ஆயுதங்கள் தொடர்பான விவரம் 8வது பிரிவில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுதங்களை கொள்வனவு செய்வதையோ தயாரிப்பதையோ அல்லது உருவாக்குவதோ இல்லை என்பதை ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது. தற்போது ஈரானிடமுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அகற்றுவது சர்வதேச அணுசக்தி முகாமைத்துவத்தின் மேற்பார்வையின் கீழ் பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொறிமுறைக்கு அமைய இடம்பெறும். இதுகுறித்த விரிவான பேச்சுவார்த்தை அடுத்த 60 நாட்களுக்குள் இடம்பெறும். ஏனைய பிரிவுகளில் பிராந்தியத்திற்கு அமெரிக்கா கூடுதல் படைகளை அனுப்புவதை தடுத்தல், ஈரானின் மசகு எண்ணெய் மீது விதிக்கப்பட்டுள்ள தடைகளை நீக்குதல், முடக்கப்பட்டுள்ள ஈரானின் வெளிநாட்டு சொத்துக்களை விடுவித்தல், இறுதி ஒப்பந்தத்தை ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தினூடாக அங்கீகரித்தல் உள்ளிட்ட விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன.